பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகி அதை பறித்து சாப்பிடும்போது கிடைக்கிறதே தனி சுகந்தாங்க. மணல் ஒரு அரை பங்கு எடுத்திருக்கேன், அப்புறம் செம்மண் ஒரு 1/4 பங்கு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இலைத்தலைகள் வந்து சேர்த்துக்கலாம். தொழு உரம் பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் நல்லா இப்போ பாருங்கள் எப்படி காய வச்சிருக்கு, இந்த கருப்பாக இருக்கு பார்த்தீங்களா. சாம்பல் பார்த்தீங்கன்னா பாஸ்போ பாக்டீரியா. இது வந்து ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா அது 10 கிராம் தான் நம்ம போடணும். இது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய ட்ரம், 50 லிட்டர் ட்ரம்மு, அதனால் கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேங்க. இது வந்து அசோஸ்பைரில்லம், ட்ரைகோட்ராமா விரிடி. இப்போ இது எல்லாமே ஒன்றா கலந்துடலாம். இப்போ ட்ரம்முக்கு கீழே செங்கல் வச்சாச்சு, தண்ணி போகிற மாதிரி. ட்ரம்முலேயும் ஹோல்ஸ்லாம் போட்டாச்சு. இங்கே சுற்றி வர ஒரு 6 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ கீழே வந்து காஞ்ச இலைத்தலைகள் போட்டுக்கலாங்க. இதுக்கு மேலே வேப்ப புண்ணாக்கு போட்டுக்கலாம். இப்போ கலக்கி வச்ச மண் கலவையை இதில் கொட்டிடலாங்க. இப்படி கொட்டும் போது அந்த கெட்டியாக இருக்கிற அந்த தொழு உரமெல்லாம் அப்படி கையால் உடச்சி விட்டுக்கலாங்க. இப்படி சமப்படுத்திக்கலாம் மண்ணை. இப்போ பாதிக்கும் மேலே, அதாவது 3/4வாசி வந்தவுடன் அந்த நம்ம வாங்கின அந்த மாதுளை செடியை வந்து சென்டர் பார்த்து நம்ம நட்டுக்கலாம். ஒரு சின்ன ஒரு க்ரோ பேக்கில் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக வளர்த்தி வச்சுருக்காங்க. அது ஒட்டு போட்டதுங்க. அதனால ஒரு சைடாக அப்படியே வளர்ந்துட்டு போகுது. நிறைய வேர்கள் வந்திருக்கு, வளர முடியாமல் அப்படியே அதுலேயே சுருண்டு இருக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒருத்தர் பிடிச்சிட்டு அப்புறம் இன்னொருத்தர் வந்து நம்ம மண்ணை கொட்டணுங்க. அப்போ தான் அந்த செடி வந்து ஸ்ட்ரைட்டாக வளரும். இப்போ மண்ணை கொட்டியாச்சுங்க. இப்போ நல்லா மண்ணை வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு கையால் நல்லா அந்த மண்ணை அப்படியே அழுத்தி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மண் வந்து தண்ணி ஊற்ற ஊற்ற இது நல்லா கீழே இறங்குங்க. முடிஞ்ச அளவு நம்ம கையால் இப்படி நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா அந்த மண் கீழே நனையிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கழனி தண்ணி, புளிச்ச மோர், மாவு இதெல்லாம் சேர்ந்த தண்ணி தாங்க இது. இது செடிகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக அமையுங்க. இதை நல்லா நம்ம ஊற்றி விட்டுக்கலாங்க, மண்ணை நனைச்சி விட்டுக்கலாம். இதுவும் வந்து வச்சு 20 நாள் ஆச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து பாருங்கள் இதெல்லாம் புது தளிர் வந்ததுங்க. இதெல்லாம் வந்து புதுசாக இங்கே வந்து வந்தது நம்ம வச்சதுக்கு பிறகு. நம்ம இந்த செடி வச்சதுக்கு பின்னாடி இதெல்லாம் வந்தது. இனி பாருங்கள் புதுசாக வந்துட்டு இருக்கு, இங்கெல்லாம் வந்திருக்கு. அப்படியே உயிர் பிடிச்சிருச்சுங்க. இங்கே ஒரு வண்டு இருக்குது, ஒரு பொறி வண்டு. ஏதோ அதாவது நன்மை செய்யக்கூடிய பூச்சா தீமை செய்யக்கூடிய பூச்சான்னு பார்த்துட்டு, நன்மை செய்யக்கூடியதுன்னா அப்படியே விற்றுருவாங்க, தீமை செய்யக்கூடியதுன்னா இதை வந்து அப்படியே இந்த சேவலுக்கு கொடுத்துருவேன். மாதுளை செடி வச்சு 1 மாதம் ஆச்சுங்க. அது வந்து நல்லா வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த புது மண்ணில் வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வச்சு ஒரு 10 நாளையில் மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சுதுங்க. நம்ம அந்த மழை தண்ணி பட்டாலே நல்லா செடிகள் வந்து துளிர் விடும். அதனால இது பாருங்க நிறைய துளிர்கள் விட்டுருக்கு பாருங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல டார்க் கலர்ல இருக்கு. ஈவினிங் டைம்ங்க. இது முதல் பூங்க. இப்போ இதுக்கு வந்து நான் வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்துட்றேங்க. செடி நல்லா பாருங்க நல்லா வளர்ந்துருச்சு, அப்படியே நல்ல ஹைட் போயிட்டு இருக்கு. பூ மேல படாம செடியை சுத்தி வர நல்லா அடிச்சிடலாங்க. ஒவ்வொரு ஸ்டெம்மிலையும் 1 பூ, 2 பூ, 3 பூ இந்த மாதிரி பூத்துருக்குங்க. இந்த பூக்களெல்லாம் காயா மாறுதான்னு பார்ப்போம். 3 பூ பூத்த அந்த ஸ்டெம்மில் 3மே எனக்கு காயா மாறிடுச்சு. 1 பூ பூத்ததுலேயும் காயா மாறிடுச்சு. எனக்கு பூக்கள் வந்து வீணாகலைங்க, எல்லாமே காயா மாறிடுச்சு. இந்த காய்கள் பார்த்தீங்கன்னா டார்க் மெரூன் கலரில் இருக்குது. அப்படியே ஷைனிங்காக அந்த ஈவினிங் டைம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே பளபளப்பாக இருந்ததுங்க. இப்போ இந்த காயோட நிறம் மாறிட்டே வருது.
வெயில் அதிகமா இருக்கறனால இதுல வெள்ளை பூச்சி வந்து அதிகமா வருது. ஒவ்வொரு சமயம் நான் மாடிக்கு வரும்போது அப்பப்ப நான் வந்து பச்சை தண்ணி வச்சு கழுவி விட்டுருவேங்க. நல்லா அப்படியே நம்ம ஸ்பீடா அடிச்சோம்னா அந்த வெள்ளை பூச்சிலாம் போயிரும். சும்மா சும்மா நம்ம வந்து வேப்பெண்ணெய் கரைசல் குடுத்துட்டே இருந்தா செடி வந்து அப்படியே ரொம்ப டல் ஆயிடும். அதனால வேப்பெண்ணெய் கரைசல் வாரம் 1 முறை அல்லது 15 நாளைக்கு 1 முறை தான் குடுக்கணும். மற்ற நேரங்கள்ல நம்ம ரெகுலரா நம்ம வந்து வாட்டர் வச்சு அத அப்படியே கழுவி விட்டாலே போதுங்க. காய், இலை, அப்புறம் அந்த தண்டு பகுதி இது எல்லாமே நம்ம வந்து செடி முழுவதும் நம்ம வந்து வாட்டர்ல கழுவி விட்டுறலாம். மிளகாய் செடி வளர்ந்துருக்கு. இந்த மிளகாய் செடிலாம் அந்த கம்போஸ்ட்ல நம்ம போடும்ல கம்போஸ்ட் அதுல வந்ததுங்க பாருங்க. எவ்வளவு மிளகாய் நாத்து வந்திருக்கு. இதெல்லாம் எடுத்துடலாம். இவ்வளவு மிளகாய் நாத்துங்க. மிளகாய் நாத்துல எடுத்தாச்சு. இப்போ இந்த காய் பார்க்கலாம் பாருங்க. வெள்ளை பூச்சி அப்படியே கூடு கூட அப்படியே இருக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே 2 காய் இருக்குது, அதில் வெள்ளை பூச்சி இல்லை. இதை க்ளீன் பண்ணிடலாங்க. வெயில் அதிகமாக இருக்குது, 39 டிகிரி பக்கம் போயிடுச்சு கோயம்புத்தூர்லேயே. ஸோ அப்புறம் இந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து புது ப்ரஷ்ஷுங்க. நம்ம பல்லு வளர்க்குற ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. அது வந்து புது ப்ரஷ்ஷு. இது நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சுங்க. பாருங்க, ஒரு வெள்ளைப்பூச்சி கூட இல்லை. எல்லாம் ப்ரஷ் வச்சு இப்படி தேய்க்கும் போது எல்லாமே வந்துருச்சு. அப்படியே தண்ணி வச்சு கழுவியாச்சு. இந்த நாளுக்காக தான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன். அந்த நாட்களும் வந்தாச்சுங்க. எப்படா பழுக்கும் பழுக்கும் அப்படின்னே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பழம் வந்து ஒன்று வெடிச்சிட்டு இருக்கு. இது பழுக்கிற நேரம் வந்து எனக்கு தெரியாது. சில பழங்கள்ல ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் மாதுளை பொறுத்த அளவுக்கு நம்ம அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த ஒரு பழம் வெடிச்சதை வச்சுதான் நான் வந்து மற்ற பழங்களையும் நான் வந்து பறிக்க ஆரம்பிச்சுங்க. இப்போ எல்லா பழத்தையும் பறிச்சுட்டு மறுபடியும் அந்த செடியை வந்து கட் பண்ணி உரம்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் நல்லா அதை பெருசா வளர்க்கணும். இப்போ பாருங்க, இந்த மாதுளையை வந்து உரிச்சு சாப்பிட்றது ரொம்ப ஈஸி தான். இப்போ மேலே இருக்கிற அந்த ஒரு டாப்பு அப்படியே ரவுண்டா கட் பண்ணி எடுத்துட்டு சைடில் ஒரு கட் போட்டோம் அப்படின்னா இந்த மாதுளை வந்து ஈஸியாக நம்ம சாப்பிட்றலாங்க. இது லைட் பிங்க் நிறத்தில் இருக்குங்க. ரொம்ப டார்க் ரெட்டில் இல்லை. இது வந்து நாட்டுக்காய் ரகங்க, ஹைப்ரிட் கிடையாது. ஹைப்ரிட் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். இதோட முத்துக்களும் வந்து சின்ன சின்னதாக இருக்கு. சாப்பிட்டு பார்த்துடலாமே. துவர்ப்பு இனிப்பு ரெண்டும் கலந்ததுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா ஸ்வீட்டாகவே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. மரத்துக்கடியிலே உட்காந்து மாதுளை உரித்து சாப்பிட்டது இந்த தருணம் எனக்கு மறக்க முடியாதது. விட்டா எல்லா பழத்தையும் நானே சாப்பிட்ருவோம் போல. இந்த மாதுளை பழம் செடியிலே வெடிச்சுதுங்க. இதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது நல்ல டார்க் கலரில் இருக்குங்க. முத்துக்கள் பார்த்தீங்களா, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. ஸ்வீட்னஸ் அதிகமாகவே இருக்குது. நம்ம கடைகளில் வாங்கினா அதை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நாள் கழித்து அதை சாப்பிட்டு அதில் என்னங்க சத்து இருக்கும், விலையும் அதிகம். ஆனால் இந்த ஜூஸியாக இருக்காது அது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜூஸ் இருக்கும். எத்தனை பேர் மரத்துக்கடியில் மாதுளை பறித்து உடனே சாப்பிட்ட அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். செடி வச்சு அதுலேருந்து பழம் பறித்து சாப்பிட்ட வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ரொம்ப நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.